மகளிருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழ் தேசிய ஆதரவாளர் கோகில் தான் நம்ம கூட இருக்காரு. பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன். கண்டிப்பாக சார். ஒவ்வொரு வாரமும் நம்ம வீரப்பன் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சரி இப்போ அவர் காட்டில் இருந்த சமயம் அந்த அதிரடிப்படை தான் அவரை தேடி போகிறாங்க. ஒரு சிறப்பு படை, அந்த படை அவரை தேடி போயிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதனை ஒட்டி பார்த்தோம்னா இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க பல்வேறு அத்துமீறல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் தகவல்கள் சொல்லுது. இது வரைக்கும் வந்திருக்கிற குற்றச்சாட்டுகள், பதிவான வழக்குகள் எல்லாமே அந்த அதிரடிப்படை அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள், முக்கியமாக இளம் பெண்கள்கிட்ட ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க, இதை ஒரு சாக்கா வச்சு தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிரடிப்படை என்ன மாதிரி அட்டூழியங்கள்லாம் பண்ணாங்க சார்? வீரப்பனார் தலைமுறை வாழ்க்கை தொடங்குகிற போது முதல்ல வனத்துறை, அதுக்கப்புறம் காவல்துறை, இது ரெண்டுமே இணைந்து பணியாற்றிய காலம். அப்போல்லாம் அதிகமான கொலைகள் ரெண்டு பக்கமும் இல்லை. 1991 பிறகு, குறிப்பாக சொரக்காய்மடு சம்பவம் 22 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அதிரடிப்படை கூட்டு அதிரடிப்படை என்று அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அங்கே பங்காரப்பா என்றே நான் நினைக்கிறேன், இவர்களுடைய கூட்டு ஒப்பந்தத்தில் தான் அதிரடிப்படை கூட்டு அதிரடிப்படையாக உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு பேருந்துகள், வாகனங்கள் எல்லாம் மேட்டூர், கொளத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியான பாலாற்று படுக்கைக்கு கிழக்கு பகுதியிலே நின்றுவிடும். கர்நாடக அரசு பேருந்துகளோ மற்ற இதர வாகனங்களோ அதே பாலாற்றின் மேற்கு பகுதியிலே நின்றுவிடும். இருபுறமும் தமிழர்கள் கடை வைத்திருப்பார்கள். அங்கே தான் ஒரு அதிரடிப்படை கர்நாடக அரசு உருவாக்குகிறது. அது எந்த இடம்னா, வீரப்பனால் படுகொலை செய்யப்பட்ட காடுவாச்சர் மோகன் அப்படிங்கிறவரை தான் அந்த இடத்துல கொலை பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் அதிரடிப்படையும் போடுறோம். பிரச்சனைகள் உச்சக்கட்டமாக இந்த 22 பேர் படுகொலைக்கு பிறகு கூட்டு அதிரடிப்படை போடப்படுகிறது. இவர்கள் உண்மையிலேயே வீரப்பனாரை தேடி சென்றார்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் தேவாரம் ஐஜி தலைமையிலான கூட்டு அதிரடிப்படை, அங்கே சங்கர் பித்ரி கர்நாடகாவில். குறிப்பாக இவர்கள் செய்த முதல் வேலை வீரப்பனாரை பிடித்திருக்கணும். அவரை பிடிக்க துப்புள்ளாத இந்த துப்பு கட்டவர்கள் மக்களை ஏவி விட்டார்கள். ஆடு மாடு மேய்க்க போனவர்களை அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். காடுதான் பிழைப்பு என்று கருதிய மக்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்கதையாகிறது. அப்போ முகாம்கள் அமைக்கப்படுகிறது, அதிரடிப்படை முகாம்கள். மாதேஸ்வரமலை கர்நாடக அரசை சார்ந்த முகாமும், பன்னாரியில் தமிழ்நாடு அரசு சார்பாக முகாமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் அந்தியூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வரட்டுப்பள்ளத்திற்கு பக்கத்திலே ஒரு முகாம், குண்டேரிப்பள்ளம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய கேம்ப், மலை உச்சியான திம்பம் கிராமத்தில் கேம்ப் என்று அதிரடிப்படை கேம்ப்கள் உருவாக்கப்படுகிறது. இதில் அந்த காட்டு வாசிகளாக இருக்கக்கூடிய 3 சமூக மக்கள், இருளர்கள், சோழர்கள், லிங்காயத்தார் என்ற 3 சமூக கட்டமைப்பு அங்கே இருக்குது. அங்கெல்லாம் இன்னைக்கு வரை என்ன நடக்குதுன்னா, எப்போ பெரிய பொண்ணு ஆகுதோ அதுலேருந்து ஒரு மாதம் கழிச்சு அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க பயந்துக்கிட்டு. அதிரடிப்படைக்கு பயந்துக்கிட்டே கட்டி கொடுத்துருவாங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சிதைச்சிருவானுங்க. இது அதிரடிப்படை வீரப்பனை பிடிப்பதற்கான அதிரடிப்படை இல்லை, அட்டுழியம் செய்வதற்கான அதிரடிப்படை. அட்டுழியத்தை அதிரடியாக செய்வது. நல்லூருங்கிற கிராமம் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கிற கிராமம். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள் காவல்துறையே, வீரப்பனாருக்கு உதவி செய்வதாக சொல்லி. அங்கிருந்து உருவானவன் தான் பேபி வீரப்பன். ராமபுரா காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அங்கே நடத்திய வன்முறை வெறியாட்டத்திலிருந்து கிளம்பியவன் தான் மேக்கியம் ரங்கசாமி. அடக்குமுறைகளில் தான் ஒரு புரட்சியாளன் உருவாவான் என்பது தத்துவம். அப்படித்தான் இவங்கெல்லாம் உருவாகிறாங்க. வீரப்பனாருக்கும் அந்த மிகப்பெரிய அடக்குமுறைகள், பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் நிறைய இருந்தது. பெரிய தண்டா, சின்ன தண்டா, நாயக்கன் தண்டா, நீதிபுரம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா
தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சி பள்ளம், கற்கேகண்டி போன்ற பகுதிகள். மேட்டூர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேட்டூரை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா காவேரிபுரம், கருங்கலூர், ஏமனூர், கோவிந்தப்பாடி, தார்காடு, இந்த பகுதிகளில் வாழ்ந்த அப்பாவி மக்கள். சிதைத்தது சாதியை சொல்லுகிறேன் என்று தவறாக நினைத்து விடாது. வன்னிய தமிழர்கள் தான் அதிகமாக காயம்பட்டார்கள். அதிகமாக இழப்பு வன்னிய தமிழர்களுக்கு மட்டுமே இருந்தது. யாரும் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை. சில அரசியல் தலைவர்கள் தோன்றினார்கள். மக்களை பாதுகாப்பேன் என்கிற பெயரில் தன் மக்களை பாதுகாத்து கொண்ட தலைவர்கள் தான் இருந்தார்கள். ஏமனூர் என்கிற கிராமத்தில் வீரப்பனார் அடிக்கடி வந்து தங்குகிறார் என்பதற்காகவே அந்த ஊரில் இந்த 3 பேரை நடுக்காட்டுக்குள் கொண்டு போய் சுட்டு வீழ்த்தி விட்டு காவிரியில் தூக்கி வீசிய அவலக்கொடுமை இது 93களில் நடந்தது. பெரிய தண்டாவில் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படை பண்ணாரி முகாமில் தங்கியிருந்த போது பெரிய தண்டாவைச் சேர்ந்த, நான் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு தாய், தேவாரத்திற்கு மனைவி போலவே வைத்திருந்தான் கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம். சித்திரவதைகளை அனுபவித்த அந்த தாய் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவர் இல்லை. வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனனுக்கு கள்ள பொண்டாட்டி என்று சொல்லியே உன்னை சுட்டுக்கொள்வோம் என்று மிரட்டியே பண்ணாரி முகாமிக்குள் தேவாரம் அந்த தாயை சிதைத்தான். வரலாறு இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிடித்து கொண்டு போகிறவர்களை வீரப்பனாருக்கு வெடிகுண்டு கொடுத்ததாக கைது செய்யப்படுவார்கள். அன்றைய தினமே மாலை வரிசை கைது பண்ணி 20 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணியிருப்பான். என்றாவது ஒரு நாள் 20 நாள் கடந்ததுக்கு பிறகு ஒரு செய்தி வரும், வெடிகுண்டுகளுடன் கைது அப்படின்னு. என்னடா வெடிகுண்டு அப்படின்னு பார்த்தா, தேங்காயில் இருக்கிற குடுமையை பிச்சு விட்டு அதுக்கு வண்ணத்தை தீட்டி இதான் வெடிகுண்டுன்னு திரியை பற்ற வச்சுருப்பான். வெடிகுண்டு அதான் காவல்துறைக்கு. அரிசி பத்தியம் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக பொய்யான மூட்டையை கொண்டாந்து அடுக்கி வச்சு சொல்லுவாங்க. அரிசி கூட வாங்கி கொண்டாந்து அடுக்க மாட்டாங்க, கருக்கா மூட்டையை கொண்டாந்து அடுக்கி வச்சு இதான் அரிசின்னு காட்டுவாங்க காவல்துறை. அதெல்லாம் மக்கள் கொதித்து போன வரலாறுகள். சித்திரவதைகள் எப்படி அப்படிங்கிறத பேசினாவே மணிக்கணக்கில் பேசலாம். 10 நகங்களில் குண்டூசியை சுத்தியல் கொண்டு அடிப்பார்கள். இல்லை என்றால் நகத்தை கொரடு வச்சு பிடுங்கி வெடுக்கென்று பிடுங்குவார்கள். ரத்தம் ஊற்றும். துடிப்பாங்க. நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஹேண்ட்லிப்ட் என்று சொல்வார்கள். அந்தரத்தில் பறக்க விட்டு சித்திரவதை செய்கிற கொடுமை. கைகள் 2ஐயும் விரித்து கட்டி, கால்கள் 2ஐயும் விரித்து கட்டி அந்தரத்தில் தொங்க விடுவது. இடுப்பிலே ஒரு 50 கிலோ எடையுள்ள பொருட்களை தொங்க விடுவது. அது மரக்கட்டையோ அல்லது கல்லோ அரிசி மூட்டையாக கூட இருக்கலாம். அந்த கால்கையெல்லாம் விரிஞ்சு போயிடும். அப்படிச்சு தொப்புள் பகுதிகளில் புள்ளப்பூச்சிகளை கொண்டு வந்து கொட்டாங்குச்சிக்குள் வைத்து, கொட்டாங்குச்சியின் 2 பக்கமும் ஓட்டை போட்டு அதில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி இங்கிட்டு பின்னாடி கட்டிடுவான். கை விலங்கை போட்டு பின்னாடி இறுக்கி இப்போ டைட் பண்ணிடுவான். அதை தொப்புளில் கட்டும் போது அந்த புள்ளப்பூச்சி வந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்கிற போது அது அந்த தொப்புளை குடையும். அந்த குடைகிற போது ஏற்படுகிற அந்த கூச்ச சுபாவம் மரணத்தை விட கொடுமையானது. 5-6 பூச்சி குடஞ்சின்னா என்ன ஆகும்? வயிற்றுக்கிட்ட நம்ம கட்டிச்சு எடுத்துடும் அப்படியே. அதை விட இன்னொன்று, சிறுநீர் பேய்கிற போது மின்சாரம் பாய்ச்சுவது. வீரப்பனை காட்டி விடு. அவன் வீரப்பனை பார்த்துருக்கவே மாட்டான், அறிஞ்சிருக்கவே மாட்டான். ஆடு மாடு பொழப்புக்காக ஓட்டியிருப்பான். அதிரடிப்படைக்கு இன்றைக்கி யாரையாவது பிடிக்கல தூக்கிட்டு போயிடுவான். எந்த பொண்ணாவது தன் இச்சைகளுக்கு ஆட்படலைன்னா தூக்கிட்டு போயிடுவான். முடிச்சுப்பிட்டு தான் விடுவான். கொஞ்சம் பெதட்டினா வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடுவேன்றான். பெரிய தண்டாவில் மட்டும் பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மொத்த எண்ணிக்கை 23 என்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள் சிவனாம்சம் கேட்டு. சின்ன தண்டாவில் அதே மாதிரி, நாயக்கன் தண்டாவில் அதே மாதிரி, நீதிபுரத்தில் அதே மாதிரி. கொஞ்ச நஞ்ச பெண்கள் அங்கே சிதைக்கப்படவில்லை.
வாச்சாத்திக்கும் வீரப்பனாருக்கும் சம்மந்தமே இல்லை. கிட்டத்தட்ட 93 கிலோமீட்டராக ஏதோ சொல்கிறாங்க. இடைவெளி, சமதள காடுகள். ஆனால் சந்தனமரம் வெட்டியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வாச்சாத்தி பெண்கள் 18 பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் வைத்து இரவு நேரத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை என்ற 3 துறைகள் கொண்டு 18 பெண்களை சீரழித்த சம்பவங்கள் எவராலும் இன்று வரை மறக்க முடியாது. சித்திரவதை கொடுமைகளில் இன்னும் பல இருக்கிறது. நிர்வாண கோலத்தோடு விட்டு பெண்களுக்கு மார்பகங்களில் மின்சார கிளிப்பை மாட்டி மின்சாரம் பாய்ச்சி இருப்பது, உயிர் உறுப்புகளில் மின்சார கிளிப்பை மாட்டி மின்சாரம் பாய்ச்சுவது, அப்பனை மகளை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது, தம்பியை விட்டு அக்காவை வன்புணர்வு கொள்ளச் செய்தது, தாயை விட்டு மகனை வன்புணர்வு கொள்ளச் செய்தது என்று காட்டு மிராண்டித்தனமான கடுமையான தாக்குதலை இந்த கூட்டு அதிரடிப்படை மாதேஸ்வரன் மலை சித்திரவதை கூடத்தில் வைத்து சிதைத்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான முடியில் கயிறு கட்டி அந்தரத்தில் பறக்க விட்டு காலில் தாக்கி அடிப்பது, காயங்கட்டுவதுன்னு பேர் இருக்கு. ஒரு நீண்ட கம்பில் முன்னால் துணியை சுற்றி அதிலே மண்ணெண்ணெயில் நனைத்து தீயை கொளுத்தி தொங்குகிற பெண்களின் கவட்டுக்குள் அந்த கம்பை விட்டு நெருப்பு தடலோடு ஆட்டுவது, கதறி துடிப்பார்கள். அது மட்டுமல்ல, நெஞ்சளவு தண்ணீருக்குள் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று நிற்க வைத்து விடுவார்கள். சிறுநீர் கழிப்பதும் அதில், மலம் கழிப்பதும் அதில். தண்ணீருக்குள் இறக்கினால் சாப்பாடை அதிகமாக கொடுப்பார்கள் வேண்டுமென்றே. அப்பொழுதுதான் மலம் வரும். அந்த தண்ணியை குடிக்க வைப்பது. அடிச்சுட்டே இருப்பான் போலீஸ், கணக்கு வழக்கெல்லாம் மாட்டி. தண்ணி தாகம் எடுத்து தண்ணி கேட்டால் எந்த காவலன் அடிக்கிறானோ அந்த காவலுடைய மூத்திரத்தை குடிக்க வேண்டும். செஞ்சு கொடுப்பான். 10க்கு 10 அறையில் 20 பெண்களை அடைப்பார்கள். ஒரு சோறு பக்கம் கை விலங்கெல்லாம் மாட்டிடுவான். அந்த வரிசையாக உட்கார வச்சு சவர் பக்கம் தான் திரும்பி இருக்கணும், மொட்டை குண்டியோட. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதில் 10 பேர் அதில் 10 பேர் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கணும். ஒன்றுக்கு வந்தால் அப்படியே பேஞ்சு விடும். அந்த அறையே துர்நாற்றம் வீசும், மோசமான துர்நாற்றங்கள் வீசும். அதற்குள் தான் பல நாட்கள் தமிழர்கள் அனுபவித்தார்கள். கழிவறைக்கு இடமில்லை. இதைவிட மார்பகங்களில் கிளிப்பு மாட்டி மின்சாரம் பாய்ச்சுவது என்பது காலத்தின் கொடுமையிலும் கொடுமையான சித்திரவதை. மூக்கில் மின்சாரத்தை கிளிப்பை மாட்டி மின்சார ஷாக் கொடுப்பது, இப்படி பல்வேறு இன்னல்களை. ஏன் பெரியதண்டாவில் இருக்கிற பெயர் சொல்லப்படாத ஒரு தாய் சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த தாய். அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற போது வீரப்பனுக்கு உருவான குழந்தையா இது என்று உயிர்நுழைக்கில் கையை விட்டு உருவி எடுத்து குழந்தையை சுவற்றில் அடித்த கொடூரம் நடைபெற்றதாக செய்திகள் இருக்கிறது. இது உண்மையிலுமே நடந்தது. அந்த அம்மாவுக்கு நடந்தது இல்லை வேற ஒருத்தருக்கு நடந்தது. வேற ஒருத்தர் அவங்க பார்த்துருக்காங்க. அதைவிட இன்னும் மோசமான சம்பவங்களை நாம் சொல்ல முடியும். சித்திரவதை கூடங்களில் குப்புற படுக்க வைத்து மேலே ரோலரை அழுத்தி ஓட்டுவது, அந்த ரோலரை கயிறு கட்டி இடுப்பிலே இழுக்க செய்வது. இழுக்க முடியாது, அது பெரிய ரோலர். பெரிய ரோலர்னா கற்களால் செய்யப்பட்டது அந்த காலத்தில். அவட எடையே 1000 கிலோ இருக்கும். உடம்பில் உருட்டுவது என்பது ஒரு 100 கிலோ எடை கொண்ட உருளையை உருட்டுவார்கள். எலும்பெல்லாம் நொறுங்கிடும். வீரப்பனின் முக்கிய தளபதியாக இருந்த தார்காடு ஆறுமுகமும் கருப்பனும் இன்று வரை என்ன ஆனார்கள் என்றே தெரியாது.
வீரப்பனாருடைய கூட பிறந்த தம்பி அர்ஜுனன் சயனடு தின்று தற்கொலை செய்து கொண்டான் என்று பொய்யான கதையை எழுதி உருவாக்கி தந்த அதிரடிப்படை அவரை எங்கே கொண்டு போய் புதைத்ததா எரித்ததா என்று இன்று வரை தெரியாது. அதுவே ஒரு விதமான சித்திரவதைகள். காலத்தின் கொடுமையை உணர்ந்து அனுபவித்த தமிழர்கள் சொல்லனா அடக்குமுறைகளுக்கு ஆளானார்கள். 6 மணிக்குள்ள வீட்டுக்குள்ளே போயிடணும். பெரிய பொண்ணாகி குடிசைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்ததை கூட குருதானிக்குள் ஒளித்து வைத்திருந்திருக்கிறார்கள் பெண்களை. அப்படி இருந்தும் கண்டுபிடித்து அவர்களை மேலே எடுத்து கற்பழித்த சம்பவங்கள் நான் இன்றும் கேள்விப்படுகிறேன். அதிரடிப்படையில் பணி செய்த சில காவலர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அது அந்த டீம்ல நல்லவங்க அங்கே தங்கி அங்கே வேலை செய்து அங்கே பணியாற்றியக்கூடியவர்கள், அங்கே பிடித்த பெண்ணை விரும்பி திருமணம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அத்துமீறி அந்த காவல்துறை வாகனங்கள் கிராமத்திற்குள் புகுகிற போதை நெஞ்சம் குலையெடுத்து ஓடுவார்கள் மக்கள். தேவாரம் ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லாமல் போனது. அவருக்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு எஸ்பி ரேஞ்சில் கேட்டகரியில் இல்லை அதிரடிப்படை தலைவர். வீரப்பனை தேடுகிறோம் என்கிற பெயரில் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டிக்கு மலை மேலே போனால் ஏதோ ஆத்தாவளத்தை வச்சு ஆடு மாதிரியே தூக்கிட்டு வந்து வெட்டி திங்கிறது. அவன் கூலிக்கு மாரடித்து ஒரு ஆண்டுக்கு 4 ஆடு என்கிற விகிதத்தில் மேய்ப்பான். தினந்தோறும் ஆடை பிடித்து கொண்டு போய் பொங்கி திம்பதையே வாடிக்கையாக வைத்திருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு பாலாற்றுக்கு பக்கத்தில் சுரக்காமலுள்ள நடந்த சம்பவத்தில் வாயை உடைத்து அனுப்பிவிட்டார். இதை பண்ணது யாரு சார்? வீரப்பன் தான். வீரப்பன் தான். நீங்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் பிரச்சனையில் மொழிவழி தேசியமாக பிரிக்கப்பட்ட போது சாம்ராஜ் நகர் மாவட்டம் தமிழர்களுடைய சொர்க்க பூமி இன்றும் கர்நாடகத்தில் இருக்கிறது. அங்குதான் அண்மையிலே 3 தமிழர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 5 கொலைகளை செய்திருக்கிறது கர்நாடக வனத்துறை வீரப்பனார் மறைவுக்கு பிறகு. 2023 ராஜான்னு ஒருத்தரை சுட்டு எரிச்சு காவிரி ஆற்றுல வீசியிருக்காங்க. அதே 2023 பழனி என்கிறவரை சுட்டு மானுக்கு வேட்டையாட வந்தான் என்று கோவிந்தப்பாடியை சேர்ந்த ஒருவரை பழனி என்கிறவரை சுட்டு கொன்றார்கள். இன்றும் அது தொடர்கிறது. தமிழர்கள் தாலிப்பிச்சையும் மடிப்பிச்சையும் கேட்டு போய் தஞ்சமடைந்த ராமபுரா காவல் நிலையம் சென்ற பெண்களை கதற கதற கற்பழித்த கொடூரமான சம்பவங்கள் கர்நாடக வெறியர்களால் நடத்தப்பட்ட போது பாதுகாப்பாக இருந்து வேடிக்கை பார்த்த காவல்துறையை அத்துமீறி நுழைந்து காவல் நிலையத்துக்குள்ளேயே 6 பேரை சுட்டுக் கொன்ற வரலாறு என்றைக்கும் மறைக்க முடியாது, மாற்றவும் முடியாது. இது இல்லாமல் பொய் வழக்குகளை புனைந்து சிறையில் அடைப்பது தடா சட்டத்தின் கீழ். நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழர்கள் சேலம் சிறையிலும் கோவை மத்திய சிறையிலும் மைசூரு சிறையிலும் வாடிய வரலாறுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். 20 வருட வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். எந்த பாவமும் செய்யாத மனிதர்கள். ஆக கூட்டு அதிரடிப்படை என்பது வீரப்பனை பிடிப்பதற்காக போடப்பட்டதல்ல. கூட்டு அதிரடிப்படை என்பது அங்கே இருக்கிற இளம்பெண்களை கற்பழிப்பதற்காகவே போடப்பட்ட ஒரு அமைப்பு. சரி, இப்போ என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னா, இங்க இருக்கிற விஷயங்கள், இங்க பண்ண அட்டூழியங்கள்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கும். அவர் ரொம்ப கோபமான விஷயம் ஏதாவது இருக்கா? சே, இப்படி கூட பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபம் பண்ணி இவங்க எதாவது பண்ணி ஆகணுமான்னு சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டராக இருந்த தினேஷ் எப்படியாவது இவனை போடணும்னு முடிவெடுக்கிறாரு. ஏன் சார், என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம். இது இந்த மாதிரி தான். நீங்கள் மோகனையாவை கொன்னது எதுக்கு? பாலத்தில் விறகு பிறக்க போன பெண்களை கூப்பிட்டு கொண்டே வச்சு மிரட்டி உருட்டி கற்பழிப்பதை வேலையாக வைத்திருந்த காரணத்தால் மோகனையாவை பாலத்திலே சுட்டு கொண்டார். இந்த அதே மாதிரி தினேஷ் என்கிறவர் ஒகனைக்கலாத்தில் குளிச்சுட்டு வரும்பொழுது அவன் ஆடிய ஆட்டத்திற்கு அளவே இல்லை. ஒரு கோயிலில் பூசாரியாக இருந்தவர் வீரப்பனார் எப்போதும் போகும்போது அந்த திருநீர் கொடுத்த குற்றத்திற்காக அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அவர் பிறகு செத்தே போனார். இப்படியான சம்பவங்கள், சித்திரவதை செய்த அந்த சம்பவங்களை மனதில் வைத்து தினேஷை ஒகனேக்கல் கோவிநத்தம் சாலையில் வைத்து சுட்டு கொண்டார் 5 பேரோடு ஜீப்புக்குள்ளே வரும்போதே.
எம்கே யுத்தப்பா படுகொலை ம் மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு பகுதிகளில் எஸ்பெண்ட் என்கிற இடத்திலே செய்த கொடூர நிகழ்வு. அவன்தான் இங்கே மாதேஸ்வரம் மலை முகாம்களில் புது புது விதவிதமான சித்திரவதைகளை செய்து காட்டத் தொடங்கினான். ம் இப்படி எண்ணற்ற பேர். ம் ம் சஹில் அகமது வண்ணாடி ஆட்டத்திற்கு அளவே இல்லை. 38 பேரோடு படுகொலை செய்தார். 38 பேரை படுகொலை செய்தார். இன்றைக்கும் கர்நாடக அரசு மறைத்து வைத்திருக்கிறது. 6 பேரை மேலே கணக்கு காட்டலை இன்னைக்கு வர. ஒரே யுத்தத்தில் 38 பேரை வெற்றி கொண்ட தலைவன் வீரப்பனார். சித்திரவதைகள் என்பது தமிழர்களை அவர்கள் கேடயமாக்கி கொண்டார்கள், தமிழர்களை பயன்படுத்தி கொண்டார்கள், தமிழச்சிகளை சிதைத்தே கொண்டார்கள். இந்த சித்திரவதையெல்லாம் அடினா உங்காட்டியெல்லாம் எங்காட்டியெல்லாம் இல்லை. துப்பாக்கி நுனைகளில் குத்துவதும் துப்பாக்கியை திருப்பி அடிக்கட்டையால் தாக்குவதுமே அதிகமாக இருந்தது சித்திரவதைகள். இன்றைக்கு மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடம் மரண ஓலம் கேட்பதாகவே மனிதர்கள் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை. தூங்க விட மாட்டாங்க இரவு முழுக்க. மாற்றி மாற்றி கேள்வி, ஒருத்தன் விட்டு ஒருத்தன், ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தன் கேள்வி. அந்த மக்கள் தூங்கி பல நாட்கள் ஆகி பைத்தியமாகி போன மனிதர்களும் உண்டங்க. எடுத்துக்காட்டு, வீரப்பனாரை பிடிப்பதற்காக போடப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான டீமில் வேலை செய்தவர் கோபால். அவருடைய அண்ணன் தான், அவருடைய தம்பி தான் ஆறுமுகம். அவர் வீரப்பன் கூட்டாளி. கோபால் அதிரடிப்படை, தம்பி வீரப்பன் கூட்டாளி. அவனை சுட்டு பிடித்து வா என்று தேவாரம் ஆணை பிறப்பிக்கிறான். அவங்க வீட்டிலே போய் சுட்டு பிடிக்க போகிறார். மாடியிலேருந்து குதித்து ஓடி போயிடுறாரு. அந்த ஆறுமுகம் கோபாலுக்கு அடுத்து ஒரு தம்பி அரசு பணியாளராக வேலை செய்தவர், மத்திய அரசு பணியாளராக. இவர்கள் ஆடிய சித்திரவதையால் இன்றைக்கும் அந்த மனிதன் பைத்தியமாகி நடுரோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறார் என்பது வரலாறு. ஆக ஒரு இனத்தை, வனத்தை பாதுகாப்பதற்கு இனத்தை அளித்தார்கள். இனத்தை அளித்ததோடு மட்டுமல்ல, இழிவாக நடத்தினார்கள். இந்திய வரலாற்றில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில், குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு மலை தொடர்களில் இன்றும் மரங்கள் கதறும், விலங்குகள் அழும், வீரப்பனார் நடந்து சென்ற பாதைகள் தடுமாறி கிடக்கிறது. அந்த பாதையில் சென்ற ஒரு மகா மனிதன் காணவில்லை என்று அந்த பாதையை கண்டேடி துடிக்கிறது. வனம் ஒரு இனத்தை காத்தது. ஒரு இனத்தை காக்க ஒரு வீரப்பன் உருவானான். இதுதான் வரலாறு. இதுதான் வரலாறு. சார், இப்போ உங்களை எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணி வருவாங்க சார்? அதிரடிப்படை உங்களை எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க? உங்கள் பின்னாடியே தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி உங்களை கண்டுபிடிப்பாங்க? நீங்கள் எப்படி சேஃபாக இருப்பீங்க? இல்லை, 2 விஷயம் இருக்குதுல்ல. முதல்ல மழை காலங்களில் அதிரடிப்படை வருவது என்பது, அவன் போடுற 50 பேர் வர்றான்னா 50 சூத்தடமும் ஒரு யானை நடந்ததுக்கு சமமாக இருக்கும். அதை அழகாக பார்த்து கண்டுபிடிச்சிடுவோம். எத்தனை மணிக்கு போயிருக்காங்க, எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க, துல்லியமாக கண்டறிவோம். மழை இல்லாத காலங்களில் அதே ஷூவை போட்டுட்டு போவான். காட்டுக்குள்ளே எப்படி அதை கண்டுபிடிப்போம்னா, இந்த ஷூ தடம் இருக்குது, பதிஞ்சிருக்குன்னு சொன்னால், அது மேலே காட்டுப்பூச்சிகள் அப்படி நடமாடி போயிருக்கு அப்படின்னு சொன்னால், இது இத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் நடந்திருக்குன்னா, அது இத்தனை மணி நேரத்துக்கு பின்னாடி அந்த காட்டுப்பூச்சி அதில் ஊறி போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஒன்று. வீரப்பனார் படையில் இருக்கிறவங்க எப்போதுமே பாதையை தேடுவதில்லை, உருவாக்குவதே வேலை. செடி கொடிகளுக்குள்ள தான் பூந்து போவோம். ஆனால் இவர்கள் பாதை வழியே போவார்கள், பாதை வழியே வருவார்கள். அது யானை தடமாக இருக்கட்டும், மனித தடமாகட்டும், அப்படி தான் பயணிப்பாங்க. அவர்கள் போடுகிற உடை எளிதில் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதில் மஞ்சள் கலந்துருக்கும் உடைகளில். வீரப்பனார் போடுகிற உடையில் எந்த நிறமும் இருக்காது, பச்சையை தவிர. ஒன்று. வீரப்பனார் வாழ்க்கையில் அஸ்கியில் மட்டுமே குரல் வெளியில் வரும். காவல் படை கத்தி அலறி எடுத்துகிட்டு பேசிட்டு போவான். குடும்ப கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாம் பேசுவான். அது எல்லாமே 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கேட்கும். அது மட்டும் இல்லை,
நீர்நிலை பிடிப்புகளில் நாங்கள் தண்ணீர் எடுத்தால் தடம் பதிக்க மாட்டோம். ம் நடந்து சென்றால் புற்களில் மட்டுமே காலை வைப்போம், புழுதியில் கூட காலை வைக்க மாட்டோம். ம் நீர்நிலை பிடிப்புகளில் தண்ணீர் எடுக்கிற போது கால் தடம் பதித்தால் எடுத்த தண்ணீரை கொண்டு அதை ஊற்றி அழித்து விட்டு செல்வது. தங்குற இடத்துல தங்கி சமைப்போம், கல் போட்டு தான் சமைப்போம், கல்லில் அடுப்புக்கறி ஒட்டும். ஆனால் அந்த அடுப்புக்கறி ஒட்டிய கல்லை கூட குழி தோண்டி புதைத்து விடுவதை வழக்கமாக வைப்போம். சாப்பாட்டு பொருள்கள் எதுவாக இருந்தாலும் குழி தோண்டி புதைச்சிருவோம். ஒருத்தருக்கு முடி வெட்டுறோம், காடு தானே, அந்த முடியை வெட்டி போட்டு போக மாட்டோம், அந்த முடியை குழி தோண்டி புதைத்து விட்டு தான் செல்வோம். எண்ணற்ற வரலாறுகளை நம்மால் கூற முடியும். ஓகே சார். சரி, இப்போ அவங்களால உங்கள் ஆளுங்க யாராவது அவங்ககிட்ட சிக்கியிருக்காங்களா? அதிரடிப்படையில் உங்கள் டீம்லேருந்து யாராவது? இல்லை, நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. நான் முதவே சொன்னதை போல் வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன், மாதேசு, ஏன் மேக்கியம் ரங்கசாமி கூட மாட்டி தப்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆறுமுகம், கருப்பு, ரங்கசாமி, எண்ணற்றவர்கள் அதிரடிப்படையால் அழித்து தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களாலும் அதிரடிப்படையினர் நிறைய பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி சார், நான் ஃபேமஸான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஒரு 2 மலைக்கு நடுவில் ஒரு பஸ்ஸு போகும்போது நீங்கள் பாம் வச்சு அந்த அகர்த்த சம்பவம் ஒன்று இருக்குது, இப்போ வரைக்குமே பேசுகிறாங்க. அந்த சம்பவம் எதுக்காக நடந்தது? ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய சதிராட்டம், மக்களை வந்து சிதைக்கிறதுக்காகவே ஒரு அதிகாரி வந்தானா, அது அவன் ஒருத்தன் தான். அவன் வந்து சொல்கிறான், சாதியை சொல்லி சொல்கிறான் அந்த ஆள், நான் சத்திரிய வம்சத்துலேருந்து பிறந்தேன், உன்னை அழிக்காமல் விட மாட்டேன், உன்னை அழிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். இந்த செய்தி வீரப்பனாட்ட போகுது. அப்படியா, நானும் சத்திரியன் தாண்டா, வாப்பா ஓட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு வெள்ளை துணியில் சிவப்பு மை கொண்டு எழுதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற குளத்தூர் சந்தையில் அதிகாலை 3 மணிக்கு கொண்டு ஒரு வாகை மரத்தில் கட்டி வச்சுட்டு வர சொல்கிறாங்க. கூட்டாளிட்ட கட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே ஒரு படைபதாகளோட போய் வீரப்பனை பிடிப்போம்னு சொல்லி சுரக்காமுடுக்கு போகிறாரு. அது ஒரு பெரிய சம்பவம். அது போன இடத்துல தான் சிக்கிட்டு 22 தமிழர்கள் செத்து போனார்கள். 16 பேர் வந்து அப்பாவி மக்கள், 6 பேர் தான் போலீஸ். அதனால தான் சொல்கிறேன், அந்த படுகொலை செய்ததே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் அழைத்து கொண்டு செல்லாமல் இருந்தால் அவர்கள் உயிர் பிழைத்திருப்பார்கள். வீரப்பனாருக்கு உதவியவர்கள் என்று சொல்லி, அல்லது வீரப்பனாருக்கு உறவினர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்து சென்று கொண்டு போய் சுரக்காய்மடுவிலை மிகப்பெரிய சம்பவத்தை மாட்டி 16 தமிழர்கள் உடல் சிதைந்து செத்து போனார்கள். அதில் 6 போலீஸார் அங்கேயே பலி. அது ஒரு பெரிய சம்பவம். அந்த சம்பவம் நடைபெற்றதுக்கான காரணம் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஆடிய ஆட்டத்திற்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது. ஓகே சார், இவரோட ஃபேமிலி எந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க வீரப்பன் அவர்களோட? ஏன்னா பொதுவாக ஊர் மக்களையே சும்மா விடலை, அவரோட குடும்பத்தார்னு இருப்பாங்கல்ல, அவரோட குடும்பத்தார் குடும்பமே சதஞ்சு போச்சு. அண்ணன் மாதையனை வந்து ஒரு பொய் வழக்கில் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. சிதம்பரம் அதன் கொலை வழக்கில் தம்பி கூடவே இருந்தார். வாழை தொடை நோய் வந்த காரணத்தினால வெளியில் போக வேண்டிய தேவை. அப்போ ஒரு டிஎஸ்பியை கடத்தி உள்ளே வச்சுக்கிட்டு ஏம்மா தம்பிக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். சிகிச்சை அளிக்க வெளியில் வந்த நேரத்தில் தான் காவல்துறை அவரை வந்து சயனடு கொடுத்து கொன்றது. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு உறுதுணையாக இருந்த மனைவி சொல்லனா துயரங்களை 2-3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகும் கூட அவர் மிஞ்சுக்குழி போலி நடந்த அந்த அட்டாக் சம்பவத்தில் தப்பிச்சு ஓடி போய் பண்ணாரி முகாமிலே சிறைப்படுத்தப்பட்டு நீண்ட காலம் மைசூர் சிறையிலே இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார். பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் தடுமாறி இருந்த காலம் நிறைய. பெற்றோர்களாக அப்பா வந்து காட்டுக்குள்ள மகனை பார்க்க போகிற நேரத்தில் காட்டெருமை குத்தி செத்து போன வரலாறு. மகனை பங்காளிகள் இப்படி கொல்ல துடிக்கிறார்களே அவனு எண்ணிய தாய் சாகும்போது கூட என் மயனை பத்திரமா இருக்க சொல்ல அந்த பங்காளிகளின் உறவு பகையாக இருக்கிறது. அப்படிதான் 5 பேரை கொண்டுட்டார். அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடியே கோட்டையூர் பங்காளியில் 5 பேரை கொண்டுட்டார் சார். அது அதுக்கு முன்னாடியே வந்து தங்க வேலுமாதையன் படுகொலை நடந்துருச்சு. நடந்துருச்சு. ஆக
வீரப்பனார் வாழ்க்கையில் அவர் குடும்பம் அனுபவித்த கொடுமைகளில் இன்றைக்கும் சாட்சியாய் நிற்பது 1979ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அவருடைய சொந்த நிலத்தில் கட்டப்பட்ட பெருமாள் கோயில் இன்றைக்கும் சிதிலமடைந்து கிடக்கிறது. ம் அவருடைய தோட்டம் கிட்டத்தட்ட 12 ஏக்கருக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு அதற்கான பத்திரங்களை முடக்கி வைத்திருக்கிறது கர்நாடக அரசு. ம் இன்னும் உரியவரிடம் ஒப்படைக்கவில்லை. இதெல்லாம் அவங்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட வழிகள். வலிகள் சார். அதே மாதிரி நாங்கள் பேப்பரில் படித்தது தான், அவருக்கு உணவில் வந்து ஏதாவது விஷம் வைக்க பல்வேறு நபர்கள் ட்ரை பண்ணதா சொல்ல போகிறாங்க. அதிரடிப்படியாக பல்வேறு நபர்கள் ட்ரை பண்ணதா சொல்கிறாங்களா? ஸோ உணவில் விஷம் வைக்கப்பட்டதா? அதை நீங்கள் எப்படியாவது க- கண்டுபிடிச்சி அழிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ம் ஏதாவது 2 3 இன்சிடென்ட். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆ காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் ம் கந்தவேலி என்கிற ஒரு நபர் ம் 7 சயடு குப்பிகளை அதிரடிப்படையின் மூலமாக கொண்டு வந்து ம் வீரப்பனாரிடம் மாமா என்கிற உறவு வைத்துக்கொண்டு இருப்பான மாமா ஆ என்ற உறவை வைத்துக்கொண்டு ஆ சமைத்து கொண்டிருக்கிற சாப்பாட்டுக்குள்ளேயே சயடு போட்ட வரலாறு. ஆ அதை சாக்கால் போர்த்தி கொண்டு தூங்குவதைப் போல பாவனை செய்த வீரப்பனார் அவர்கள் கண்டுபிடித்து விட்டு ம் சோத்துக்குள்ளே ஏதோ போட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சோறை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு வெளியில் ஊற்றி பார்க்க வச்சு அந்த தண்ணியில் எறும்பு முக்கியதா. ஏன்னா அரிசி தண்ணிங்கிறது சோத்து தண்ணிங்கிறது கொஞ்சம் சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதை எறும்பு திங்கும் வடித்த தண்ணீரை கொண்டே ஒரு இடத்துல ஊற்றும் போது எறும்பே செத்து போகிற அளவுக்கு சயடு கலக்கப்பட்டிருக்கிறதை கண்டறிந்து தான் ம் அந்த கந்தவேலுவை வந்து படுகொலை செய்த வரலாறுகள் ம் 1998 பிற்போக்கில், அதாவது டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற சம்பவம். ஆக ஒரு மிகப்பெரிய அந்த இடத்தில் மரணத்தை நாங்கள் முத்தமிட்டவர்கள் கிட்டத்தட்ட 11 பேர் இருந்தோம். அப்போ ம் 11 பேருக்கும் அவன் சாப்பாட்டில் சயனடை கலந்து கொடுத்தான். ஆ இது மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, யாராவது பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் கூட எறும்புகளுக்கும் அணில்களுக்கும் போட்டுட்டு தான் ம் அது சரியாக இருக்கா, சாப்பிட்டா சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்டோம். இதுதான் வரல. ஓகே ஓகே சார். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி சார். நன்றி.